All neighbors, நான் அப்பா ஆயிட்டேன். I love you all. ஏய் இது எதனால மேம்? சிலருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கும். சில பேருக்கு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், அபோர்ஷன் பில்ஸ்னால கூட இந்த ப்ராப்ளம் வரும். குழந்தைய கலைக்கணும் மட்டும் சொல்லிடாத. புரிஞ்சுக்கடி ப்ளீஸ். நந்தினி அபோர்ஷன் பில்ஸால தான் இது நடந்துச்சுன்னு சொல்லல. அப்ப நடந்த விஷயம் நந்தினியை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சீங்களா? இல்ல மேம், அவசரத்தில் எடுத்தது. டேய் தண்ணி குடுறா. டேய் ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? இல்ல மச்சான், இப்ப இந்த குழந்தைக்கு தான் ஆச்சுன்னா நந்தினிக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? இல்ல, குழந்தைக்கு எதுவும் ஆகாது. நந்தினி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. கடவுள் பார்த்து இருப்பார்ல, எதுவும் ஆகாதுல்ல. ஒருவேளை குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா பயமா இருக்குடா. டேய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ முதல்ல இதை குடி குடி. ஏதாவது லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதரா. நந்தினி யோகிட்ட பேசவே இல்லை. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண, அப்ப இதையும் பண்ணு. ஊட்டு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல குழந்தை பிறந்தா இதெல்லாம் இப்படியே எனக்கு பண்ணுவியா, இல்ல உன் குழந்தைக்கு பண்ணுவியா? நீ தாண்டி என் முத குழந்தை. பா நம்பிட்டேன். டே 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 எனக்கு தெரியாத உன்னை பத்தி. குழந்தை வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் உன் முகம் என்னன்னு தெரிஞ்சிடும்ல.
ஏய் ஏன்டா அதே நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுறா. இல்லை மச்சான், முடியல. வீடு முழுக்க எப்பவும் சத்தமா இருக்கும். நந்தினி ஏதாச்சும் பேசிட்டே இருப்பா, இல்ல சண்டையாவது போட்டுட்டு இருப்பா. ஆனா இப்பெல்லாம் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு மச்சான். ஏய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதுவே சரியாயிடும்டா. எங்க இவன் ஏன் இங்க வரான்? எப்பயும் வரமாட்டானே. வாடா ப்ரோ, உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு. ப்ரோ உன்னை தான், காது கேக்குதா? டேய் என்ன ப்ரோ, மேனேஜர் வேலை சொல்றதா நான் சொன்னேன். மயிரில் வர சொன்னான். டேய் நீ என்னடா வீட்டோட கோவத்தை இங்கே ஏறிட்டு இருக்க? டேய் நீ போடா, அவன் வருவான். என்ன ப்ரோ? டேய் போடா, அவன் வேற பிரச்சனை இருக்கான், கிளம்புல. டேய் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனை படிச்சிட்டு இருக்க? ஆமாடா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முடியல மச்சான். உன் கூடயே இருக்கிறவங்க உன்னை கொலகார மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும்? நான் என்ன வேணும்டா அப்படி பண்ணேன்? அவளுக்கு மட்டும்தான் அந்த குழந்தை முக்கியமா? அது ஒண்ணும் இல்லை மச்சான், சரியாயிடும். இங்க பாரு, இங்க பாரு, ஆம்பளை பச்சை ஆளக்கூடாது. என்னப்ப விடு, பாத்துக்கலாம். என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? ஐயோ. டேய் நீ அவனை அடிச்சது சரிதான்டா. இவனா சாப்பிடல? உன்னதான் கேட்குறேன். இல்ல, இப்படியே சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? சாப்பிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? இப்போ என்ன சொல்ல வர? நம்ம குழந்தை கலைஞ்சதுக்கு நான் தான் காரணம் சொல்ல வரியா? பின்ன நீ இல்லாம நீ எடுத்த முடிவுனாலதான் நான் இங்க வந்து இப்படி நிக்கிறேன். ஏன்டி என்ன இப்படி போட்டு சாகடிக்கிற? உனக்கு மட்டும் தான் இதுல வருத்தமா? ஏன் எனக்கு இல்ல? உன்னை கலைக்க சொல்லிட்டு நான் பட்ட வேதனை என்னன்னு தெரியுமா? ஏதோ நான் நம்ம குழந்தைய கொலை பண்ண மாதிரி நீ பாக்குறேன். நீ என்ன முறைச்சு பார்க்கும்போது அப்படியே என் உடம்பெல்லாம், அதெல்லாம் உனக்கு தெரியாது நந்தினி. நான் அதை வேணும்னு பண்ணலடி. என்ன கொலகார மாதிரி பார்க்காதடி. என்ன மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிருடி. நான் வேணும்னு பண்ணலடி, ப்ளீஸ் டி புரிஞ்சுக்க. நான் நம்ம குழந்தைய கொலை பண்ணலடி. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுடி. நான் வேணும் பண்ணலடி. நான் வேணும் பண்ணலடி.
ஆஃபீஸ் வேலையா வெளியே போயிருந்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. எனக்கு பயமா இருக்கு மாமா. ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, நீங்கள் தைரியமா இருங்க. ஆமாம், அம்மா எங்க? அம்மா வேண்டுதலுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. சொல்லிட்டோம், வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இதான் புள்ளைய பாத்துக்கிற லட்சணமா? அவங்க இருக்காங்க தான் நாங்க இங்க வராம இருந்தோம். குழந்தை பிறக்கணும் குத்தி காட்ட தெரியுதுல, வீட்டுல அந்த புள்ளைய பாத்துக்க கூடாதா? இதுக்குதான் நாங்க நந்தினி அப்பவே எங்க வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொன்னோம். என் பேச்ச யார் கேக்குறா? அடே யோகி, அடே நான் சொன்னேன்னு கேட்டியாடா? நான் சொன்னேன்னு கேட்டியாடா? சொன்னேனடா அவனை விட்டுட்டு போவாதேன்னு கேட்டியாடா? இப்ப எங்க வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? அவன் கொஞ்ச நாளா தான்டா சந்தோஷமா இருந்தான். ஏன்டா இப்படி பண்ண? தண்ணி 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 எடுங்க. அம்மா 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 எந்திரிமா. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நந்தினிய நம்ம வீட்டுக்கு கூட்டு போலான்னு. யாரு கேக்குறாங்க? இப்படி எல்லாம் அவ தள்ள நடக்கணும்னு விதிச்சிருக்கு போல. நீங்க சும்மா இருக்கீங்களா? இப்ப பத்தி பேசி என்ன போகுது? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இல்ல வெளில போய் சண்டை போட்டு வாங்க. வாய முடுகா சும்மா. குழந்தை இல்லன்னு என்னென்ன பேச்சு இந்த அம்மா. இப்ப ஒண்ணுமே தெரியாம மாதிரி வந்து உட்காந்து நடிக்குது. இரு, நான் போறேன். என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. கேட்டதுல இருந்து கையும் ஓடல காலும் ஓடல. நந்தினி எங்கடா இருக்கா? இருக்கா? ஐயோ என்னாச்சோ என் பிள்ளைக்கு. நந்தினி, நந்தினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அத்தை நான் வந்துட்டேன்ல, பயப்படாத, அழாத, அழாதம்மா. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் தான் நீ தைரியமா இருக்கணும். ஐயோ அண்ணவா, என் பிள்ளைய எப்படி கஷ்டப்படுத்துற? நந்தினி எந்திரிமா, மணி 7 ஆகுதுல. இத பாரு, எல்லாம் எடுத்த இடம், வச்ச இடம், இதெல்லாம் எடுத்து அப்படிக்கு அப்படியே கிடக்குது. இதோ வந்துட்டார்ல சாரு ஆத்திக்கிட்டே. நந்தினி, இந்த பாசம் எல்லாம் உனக்கு இல்ல, உன் வயிற்றுல வர்ற குழந்தைக்கு. கண்டதுங்களா அப்படிதான் பேசணும். நீ குடி. ஓகேவா? ஐயோ ஆண்டவா, இந்த வயசான காலத்துல இதுங்க ரொமான்ஸ் என்னால தாங்க முடியல. ஏய், இது என்னது? ஏய், இது உனக்கு இல்ல, குடிங்க. இருங்க சார், நான் முதல்ல பார்த்து தரேன். ஏய், என்னது? ஏய், என்ன ஒரு பொம்பளை பிள்ளை பொம்மையா இருக்கு. ஆம்பளை பிள்ளை வேணாமா? எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். என்ன நீயோ தானே சொல்ல போற? ஐயோ என்னால முடியல. ஓ மை காட். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? ஏன் பொண்ணு பிறந்தா ஏத்துக்க மாட்டியா? எங்களுக்கு பொண்ணு தான் வேணும். அது இல்லடி, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உன்னை நல்லா பாத்துப்பான்ல,
ஏன் பொண்ணு பிறந்தா நல்லா பாத்துக்க மாட்டாளா? அதெல்லாம் நல்லா பாத்துப்பா. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்க எல்லாருமே அப்பா செல்லம். ஓ, அப்ப பொண்ணு பிறந்தா சார் என்ன கழட்டி விட்டுருவீங்க. இல்ல சார், இதோ சென்ட் பண்றேன். ஓகே சார். ஓகே. ஓகே சார்.